வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? இன்னைக்கு வந்து எங்க அப்பாங்க, அம்மா எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கம்முனு இருக்கணும். ஆ எங்க அம்மாவுக்கு வந்து 15 வருஷம். 15 வருஷமோ, 13 வருஷமோ சொன்னாங்க. 15ன்னு நெனைக்கிறேன். அப்பயே கல்யாணம் ஆயிருச்சு. பாருங்களேன், இது வீடியோ எடுக்கலாமான்னு உட்காந்தா, இது வந்து இப்படியே ஏறி உட்காந்துக்கணும். அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கணும் கையில. என்கிட்டவே படுத்துக்கணும். என்னத்த பண்றது? நான் பேச வந்து சொன்னேன்னா, இது ஒண்ணா போய்க்கிட்டு இருக்குது. எங்க அம்மாங்க அப்ப எப்படி கஷ்டப்பட்டு வந்தாங்க? இல்ல சந்தோஷமா இருந்தாங்களா? இல்ல அவங்க பண்ணுனது எப்படிலாம் இருக்கும்? அதெல்லாம் நான் கொஞ்சம் சொல்லலாமான்னு இருக்கிறேன். ஏன்னா, எனக்கு அவங்க சொன்ன மெமரீஸ் நெறையா இருக்குது. இப்படி இப்படி கஷ்டப்பட்டு வந்தோம், இப்படி வந்தோம்ன்னு. அத வந்து எனக்கும் எப்ப இருந்தோ சொல்லிட்டு இருந்தேன். கொஞ்சம் இடையில கேப் விட்டுட்டேன். அதையும் சொல்றேன், என்னோட லைஃப்பையும் சொல்றேன் நானு. 15 வருஷத்துல எங்க அம்மாவுக்கு வந்து கல்யாணம் ஆயிருச்சு. அம்மா மெச்சூரிட்டி ஆகி 6 மாசத்துலயே கல்யாணம். அத்தை பையன் தான் கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாங்க. எங்க அம்மாச்சிக்கு வந்து அப்ப உடல்நல ரொம்ப முடியாம இருந்திருக்குது. அவங்க எங்க மாமா பிறந்து ஒரு 14 வருஷம் கழிச்சு எங்க அம்மா பிறந்திருக்காங்க. அதுவரைக்கும் குழந்தை இல்லையாம்மா. அதுக்கப்புறம் அம்மா பிறந்திருக்காங்க. கொஞ்சம் செல்லமா வளர்த்திருக்காங்க. ஓரளவுக்கு அவங்கனால கொஞ்சம் வசதியா இருந்திருக்காங்க. அதனால அந்த இதுல இருக்கிறப்ப அம்மா ஒண்ணு தான் எங்க மாமாவுக்கு அப்பயே கல்யாணம் ஆயிடுச்சாம்மா. எங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க. ஜாலியா செல்லமா வளர்ந்துருக்காங்க. பாலு, தயிரு, மோரு, அ கருப்பட்டிலாம் அன்னைக்கெல்லாம் டஜன் கணக்கா வாங்கி வைப்பாங்களாம். டன் கணக்கா வாங்கி வச்சிருப்பாங்க வீட்ல. கருப்பட்டி காப்பி தான் குடிப்பாங்களாம்மா. அந்த மாரி அதெல்லாம் வந்து நல்ல ஒரு இது அப்படின்னு வளர்ந்துருக்காங்க. அதனால கல்யாணம் பண்றது வந்து எங்க அம்மாவுக்கு புடிக்கல. அ அவங்க எங்க அம்மாச்சி வந்து வயசாயிருச்சு. நம்ம இறந்துட்டோம்னா புள்ள கல்யாணத்த கூட பார்க்க முடியாது. அப்படின்னு சொல்லி எங்க அம்மாச்சி ரொம்ப அர்ஜென்ட்டா பண்ணியிருக்காங்க. அப்ப எங்க அப்பாவுக்கு வந்து அம்மாவுக்கு 15ன்னா அப்பாவுக்கு 25, 27 இருக்கும் கல்யாணத்தப்ப. அதனால பண்ணிட்டேன். எங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டாராம்மா. எங்க அம்மாவ. அப்படின்னா, அவங்க ஏனோ தானோன்னு இருக்காங்க. மருமகம் கால் எடுத்து வச்சுட்டு அப்படி போயிருச்சுன்னு சொல்லுவாங்க. எனக்கு வேண்டாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாராம்மா. அப்புறம் எல்லாம் சொல்லி வற்புறுத்தி பண்ணி வச்சு பண்ணியிருக்காங்க. எங்க அம்மாச்சி வந்து கட்டில்ல உட்காந்துக்கிட்டு கல்யாணத்த பார்த்துருப்பாங்களாட்டுருக்குது. அ உட்கார முடியல. படுத்துட்டே பார்த்துருக்காங்க. அப்புறம் ஒரு கல்யாணம் முடிச்சு ஒரு 40 நாளோ, 45 நாளோ இருந்திருக்காங்க. அ அதுக்குள்ளயே எங்க அம்மாச்சி வந்து இறந்துட்டாங்க. பயங்கர ஃபீவர் அதெல்லாம் வந்து உடம்பு முடியாம வந்து இறந்துட்டாங்க. அப்புறம் எங்க அம்மா அதுக்கப்புறம் இங்க வந்துட்டாங்க. எங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்பாவும் கொஞ்சம் கூலி வேலை தான் அப்போலாம். கூலி வேலை செஞ்சு அவங்க அப்படி காலத்த ஓட்டிட்டு இருந்திருக்காங்க. அம்மாவுக்கு வந்து புதுசா வந்ததுனால அது என்ன எப்படின்னு கூட அத பார்க்க முடியல அவங்கனால. அங்க அவங்க அம்மா எல்லாம் செஞ்சு நல்லா பண்ணியிருப்பாங்களாட்டுருக்குது. பார்க்க முடியல. ரொம்ப ட்ரகுள் அடைஞ்சிருக்காங்க. ஏதாவது ஒண்ணு சாப்பிடுறதுனா கூட பயந்து, பயந்து எடுத்து சாப்பிடுவாங்களாம். என்ன இருக்கும்? அப்ப அரிசி கொஞ்சம் இது இருக்கும். கேழ்வரகு, கம்பு இதெல்லாம் ஊற வச்சு எதுவும் சாப்பிட்டுருக்காங்களாட்டுருக்கு. அதே எங்க பாட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. திங்கக்கூடாது, குடிக்கக்கூடாது, இது திங்கக்கூடாது, அது திங்கக்கூடாதுன்னு இருப்பாங்க. அந்த இதுல ரொம்ப என்னடா கையில இருந்து எடுத்துட்டு அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏதோ தூசு போன மாரியே தெரிஞ்சுட்டு இருந்துச்சு. அப்புறம் எங்க பாட்டிட்ட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ரொம்ப, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. வந்து வேலைக்கு போறது, புடிக்கிறது இது எல்லாமே வந்து ரொம்ப இதா இருந்திருக்குது. அப்புறம் அப்படியே கால் தோண்டிட்டு இருந்திருக்காங்க கஷ்டத்திலேயே. அதுக்கப்புறம் டெய்லி 50 பைசா குடுத்துறணுமாமா எங்க பாட்டிக்கு, எங்க அம்மா. என்ன வேலைக்கு போய் என்னமோ பண்ணும். இந்த சக்கரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, சக்கரவள்ளியா? இல்ல. கொடிக்கிழங்கு இருக்கும் பாருங்க. அந்த கிழங்கு வந்து அந்த கிழங்க 25 கிலோ ஒரு பெரிய கரடு மலை இருக்குது. அந்த மலை மேல ஏறி ஃபுல்லா மரங்களா இருக்கும். ஏறி ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும் மேல ஏறுறது. அதுல மேல ஏறி, அந்த சைடு மறுபடியும் 1 கிலோமீட்டர் கீழ எறங்கி, அங்க போய் அடுத்தவங்ககிட்ட போய் கிழங்கு வெட்டி குடுப்பாங்கல்ல, அங்க போயி 25 பைசா இல்ல 50 பைசா அப்படி வாங்கிட்டு வருவாங்களாமா. அத செமந்துட்டு வர்றாங்க பாருங்க. அது எவ்வளவு பெரிய கஷ்டங்க. என் தாய் உண்மையிலேயே தெய்வம் தாங்க. ரொம்ப நான் சொல்ல சொல்ல எனக்கே ரொம்ப ஃபீல் ஆயிரும். அந்த கிழங்க மேல எடுத்துட்டு வந்து, இங்க மறுபடியும் கீழ கொண்டு வந்து, ஊருக்குள்ள கொண்டு போய் வித்துட்டு, அந்த 25 பைசாவ டெய்லி எங்க அம்மாங்க பாட்டிக்கு கொண்டு குடுப்பாங்களாமா. இந்த மாரி கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒரு டைம் வந்து எங்க அம்மாவுடைய சித்தப்பா, அவங்க இந்த கிழங்கு வாங்குற இடத்துக்கு கொஞ்சம் இந்த பக்கம் இருந்திருப்பாங்களாட்டுருக்குது. அப்ப அம்மா வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. சாப்பாடோ ஏதோ பசிச்சிருக்க மாட்டுக்கு போயிருக்காங்க. போங்காட்டி அவங்க எங்க போய் கிழங்கு வாங்க போறா? பேசாம இருங்கயே! அப்படின்னு சொல்லியிருப்பாங்களாட்டுருக்குது. அப்புறம் இல்ல காசு கொண்டு 25 பைசா குடுக்கலைன்னா எங்க மாமியார் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதனால அவங்க என்ன இருக்காங்க, நாங்க இந்த 25 பைசா நாங்க தர்றோம். கொண்டோய் குடுத்துட்டு கிழங்கு வித்துட்டோம்னு சொல்லிரு அப்படின்னு இருக்காங்க. அதே மாரி அன்னைக்கு பொழுது கொஞ்சம் ஹேப்பியா போயிருக்கு. அதெல்லாம் சொன்னாங்க. அ ஒவ்வொரு இதுலயும் சப்போஸ் ராகி இருக்குல்ல, ராகில கொஞ்சம் இந்த நெரவி வச்சிருப்பாங்கல்ல இப்படி. அதுல கொஞ்சம் அள்ளியிருந்தா கூட வந்து உடனே பார்த்து கேட்பாங்களாமா எங்க பாட்டி. அது கொஞ்சம் கொடூரமா இருந்தது. எங்க பாட்டி லாஸ்ட் கட்டத்துல எங்க அம்மா பார்க்கவே கிட்டவே வரல. ஆனா அந்த அளவுக்கு கொடுமை பண்ணியிருந்திருக்காங்க. அதனால கிட்டவே வரல. அம்மாவும் ஸ்டோரி திரும்பவும் நான் சொல்றேன். கண்டிப்பா. ஒண்ணொன்னா சொல்றேன். ஏன்னா அவங்க அவங்க நான் வளர்ந்தத விட அவங்க அத விட கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்காங்க. இது
ஒவ்வொருத்தருக்கும் என்னென்னலாம் கஷ்டப்பட்டுருப்போம் அப்படிங்கிறது சிலதெல்லாம் தெரியும். அந்த ஒரு இதுக்காக நான் சொல்றேன். நன்றி, வணக்கம். அடுத்துட்டு நம்ம வேற வீடியோவோட வர்றேன்.